Hi viewers. இது வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே பிரியாணி செஞ்சால் இந்த ஒரு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இதுதான் நம்ம செட்டிநாடு அம்மா கிச்சனில் உள்ள பிரியாணிக்குள்ள ஸ்பெஷல் பொடி. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் காடை ஜீரக சம்பா பிரியாணி செய்ய போகிறோம், தம் பிரியாணி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். நான்வெஜ்னால் எங்கள் வீட்டில் அவங்க தான் செய்வாங்க. இன்றைக்கி வந்து காடை பிரியாணி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி அவங்களே செஞ்சு கொடுக்குறே சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து நெய் ஃபுல்லாக போடலை, பாதி எண்ணெய் பாதி நெய். ஒரு கிலோவுக்கு 150 நெய், 150 எண்ணெய். நீங்கள் வந்து நெய் வேணும்னா நெய் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, இது ரெண்டு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ வெங்காயம் ஒரு 300 கிராம், ஒரு கிலோவுக்கு 300 கிராம், 250லேருந்து 300 கிராம் வெங்காயம். இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா நீங்கள் வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதான் 5 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா வதக்கணும், இந்த வாடை போகிற அளவுக்கு வதக்கணும். இது வந்து நம்ம வீட்டில் எப்பயுமே பிரியாணி செஞ்சால் இந்த ஒரு பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் நான் என்ன சேர்த்துருக்கேன்னா பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, புதினா, இது மூணையும் நான் வந்து அரைச்சிருக்கேன். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகா தனியாக கீரி போட மாட்டோம். இதுவும் நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதுதான் நம்ம செட்டிநாடு அம்மா கிச்சனில் உள்ள பிரியாணிக்குள்ள ஸ்பெஷல் பொடி. இது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி அரைச்சின்னு. ஸோ இது வந்து 3 மீடியம் ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ வதக்கிறப்பையே கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது வந்து இப்போ வதக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து ஒரு 400 கிராம். ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்க்கறதுனால ஒரு 400 கிராம் போதும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ மீதம் இருக்கிற கொத்தமல்லி, புதினாலாம் நம்ம போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறக்காக தான் முதல்ல கொஞ்சம், இப்போ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாலாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் வெளியாகி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம்.
காடை வந்து சீக்கிரமே வெந்துடும். அதனால தான் நம்ம மசாலா வந்து நல்லா வேக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து காடையை சேர்க்குறோம். இப்போ நம்ம 1 கப்பு தயிர் எடுத்துருக்கோம். அந்த தயிர் இது கூட சேர்க்க போகிறோம். தயிர், லெமன் இதெல்லாம் சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா ரைஸ் வந்து சாஃப்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரு பழம் லெமன் ஜூஸ் மட்டும் எடுத்து அது கூட ஆட் பண்ணுறோம். தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து 1 கப்புக்கு 1.5 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 1 கப்புக்கு 1.5 கப்பு. ஏன்னா நம்ம வந்து ஜீரக சம்பாவில் பண்ணுறனால. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம ரைஸ் போடலாம். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். A few moments later. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணலாம். இப்போ அரிசியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மறுபடியும் உப்பு பார்த்துக்கோங்க அரிசி போட்டதுக்கப்புறம். ஸோ இந்த டயத்தில் நமக்கு உப்பு ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு வந்து எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் டேஸ்ட் பண்ணுறப்ப லைட்டாக வந்து உங்களுக்கு உப்பு வந்து கூடுதலாக தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து வெந்து வர்றப்போ உப்பு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து தம்மில் போட போகிறோம். நமக்கு வந்து சீக்கிரமே வந்துட்டு கறியும் வெந்துடும். காடை வந்து சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக நம்ம தம் போடுற பக்குவத்தில் வந்துருச்சு. இதை வந்து இப்படி லைட்டாக நீங்கள் வந்து விரட்டி விடணும். அதேமாரி பக்கத்தில் வந்து நம்ம தம் போடுறதுக்கு கல் ரெடி பண்ணிட்டோம். அந்த கல் வந்து வெறும் தம் போடுறதுக்காகவே யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. நல்ல சூடாக இருக்குது. இப்போ அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கணும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக எல்லாத்தையும் இப்படி சேர்த்து விடுங்க. இப்போ நீங்கள் தம் போடுறதுக்கு நீங்கள் வாழையில யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நியூஸ் பேப்பர் போடாதும் போட்டுக்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த பேப்பரை வைக்கிறேன். இந்த பேப்பரை வைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கல் எடுத்து அது மேலே வச்சுருவோம். அவ்வளோதான். இது ஒரு 1/2 hour கிட்ட இந்த மாதிரி கல்லை ஓங்கி வச்சு அந்த மாதிரி டைட் பண்ணிடணும். அது அவ்வளோதான். ஒரு 5 minutes சிம்மில் இருக்கும். அப்புறம் அந்த டைமிங் 5 minutes நீங்கள் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு தம் போட்டு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னே 1 ஸ்பூன் நெய் வந்து நீங்கள் இது மேலே இந்த மாதிரி போட்டுட்டு, இது வந்து அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மெல்ட் ஆயிரும். என்னென்னா மேலே ட்ரையாக இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து எப்படி எடுத்துடணுன்னா, இந்த மாதிரி சைடில் போயிட்டு அந்த ரைஸை அப்படி எடுத்து விடுங்க. இங்கே பாருங்கள், கீழே பிடிக்கவே இல்லை பாருங்கள், அடிப்பிடிச்சதான் இல்லை.
இது மாதிரி நீங்கள் கீழே இருந்து மேலே அப்படியே அந்த ரைஸை எடுத்து விடணும். சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பராக இன்றைக்கி காடை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ரைத்தாவும் காடையில் கொஞ்சம் எடுத்து நான் கிரேவி பண்ணியிருக்கோம். ஸோ முட்டை. வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் எடுக்கிறப்பே எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் கையிலெல்லாம் ஒட்டலை. பாருங்கள் சாதமும் நல்லா வெந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கிரேவி இல்லாமல் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு அது பாருங்கள் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. அதனால் இதுக்கு நீங்கள் கிரேவியே வேணாம். சூப்பராக இருக்குது. இதோட ஆனியன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் வந்து காடையை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. காடை சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் கிரேவி வச்சா கூட ஓப்பன்லேயே வைங்க, ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இது நம்ம கொஞ்சம் பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ்லாம் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது அந்த ஃபீட்பேக் வந்து யூஸாக இருக்கும். ஸோ நம்ம எப்படின்னா நம்ம எப்படி மெஷர்மெண்ட் சொன்னோமோ அதே போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி.